ஹை மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே சார்பாக பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் சிவி சண்முகம் இருக்காருங்களா, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் கேட்குறாரு, "மீண்டும் மீண்டும் கனவை சொல்லுங்கள்" என்று. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நயன்தாரா தான் வேணும். அவர் குடுப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில இப்படி தெரிவிச்சிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுக்கான ஆர்ப்பாட்டம் கூட தெரியாதம, இவர் வந்து நயன்தாரா வேணும்னு கேட்குறாரு. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லன்னு போராட்டம் நடத்துறாங்க. இதில போயிட்டு எனக்கு இன்னொரு பெண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க மக்களே, எந்த லட்சணத்தில சட்டத்துறை அமைச்சர் இருந்திருக்காரு. ஸோ இந்த நிலைமையில தான் இருந்திருக்காரு. இவங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் யாருமே வாய தொறக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பேசி ஒவ்வொரு வார்த்தைகள விட்டு சர்ச்சையில மாட்டிக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. எப்படி இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு நயன்தாராக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. ஸோ அவங்க வந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப போய் இந்த மாரி ஒரு அரசியல்வாதி சொல்லும்போது, கண்டிப்பா வந்து இது தேவையில்லாம அவங்களுக்குமே சங்கடத்த உருவாக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன மாரி சங்கடத்த உருவாக்கும். ஸோ ஒரு பொது வெளியில இப்படி பண்ணும்போது, அவங்கள நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுது. நெறைய பேர் வந்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுன்னு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.